Hi, hello viewers, Hi, hello viewers, welcome back to our channel Mugi. So நம்ம லடாக் ட்ரிப் வந்து முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்றைக்கி தான் வந்து லேண்ட் ஆனோம். காலையில் 5 மணி வந்து வந்தேன். அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 மணி ஆக போகுது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குன்றது நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, ஐ பாட் ஏ கார் ஃப்ரம் யூடியூப் மணி, அதுதான் டைட்டிலு. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேங்க, அது ஒரு கிளிக் பைட்டு. எதுக்காக எப்படி நான் சொன்னாலுமே வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டாக வந்து யூடியூப்பில் வந்து ஒரு கோடி வந்துச்சு, அதில் தான் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் சரி ஓகே டைட்டில் அப்படி வச்சிடலாமே, கொஞ்சம் கூட ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு தான் டைட்டில் அப்படி வச்சுட்டேன். ஸோ கார் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன்றது உங்களுக்கு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, அதாவது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து பைக் வந்து 2 பைக் வந்து அடுத்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிஎஸ் அப்புறமா வந்து ஏடிபி வந்து பார்க்க போயிருந்தேன். அப்புறமா வந்து நீங்கள் சஜஷன் கொடுத்தீங்க. நான் திடீர்னு அப்புறம் வந்து மறுபடியும் என் பைக்கு இப்போ தான் பாப்பா இருக்குல்ல, சொன்ன போது காரை வந்து செகண்ட்ஸில் பார்க்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தேன். லைவில் சொல்லியிருப்பேன், பார்த்தேன், கிடைக்கல, லோன் ரிஜெக்ட் அது மாதிரி தான். ஸோ ரீசன் என்னன்னா, ஒரு 6-8 மாதம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு, கிடைக்காம இருந்துச்சு, ப்ராப்பர் நல்லா பிடிச்ச காரை கிடைக்கல அப்படின்றது. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே. ஃபைனலாக வந்து கார் வந்து எடுத்தாச்சு. ஸோ சொன்ன மாதிரி வந்துட்டு கார் வந்து எடுத்தாச்சு. ஸோ என்ன கார்ன்றது முடிஞ்சால் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக வந்து லாஸ்ட் வந்து மிடில் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இந்த கார்னு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஜென்யூனாக வந்து என்ன கார் வாங்கியிருப்போம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி பர்பஸ் காரு, மார்க்கெட்டில் அதெல்லாம் மூவிங்கில் இருக்க காரு, கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்னு வச்சுக்கோங்க. சரி, பிராண்டு வேணால் காமிச்சிடுறேனே. ஸோ இதுதான் பிராண்டு. ஸோ என்ன மாடல்ன்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் காமிச்சிடுறேன், கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கழிச்சு காமிச்சிடுறேன். ஸோ ட்ரிப்பு முடிச்சுட்டு நான் இன்றைக்கி தான் வந்து அதுக்குள்ளே எப்படி வாங்கிட்டேன்னு பார்த்தா வந்துட்டு கரெக்டாக நான் வந்து லடாக் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறது 8th ஜூலை ஸ்டார்ட் பண்ணோன்னா 7th ஜூலை 1 day பிஃபோர் வந்து கரெக்டாக வந்து கார் வந்து எடுத்துட்டேன். என்னால் வந்து அந்த டைமில் வந்து ரிவீல் பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல, ஸோ காமிக்க முடியல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக எடுத்தேன். அந்த கார் எடுத்தது போயிட்டு செகண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். செகண்ட் ஹேண்ட் கார் தான் எடுத்தேன். நான் பார்த்தது செகண்ட் ஹேண்டாக பார்த்துட்டு இருந்தேன். புதுசெல்லாம் வாங்குறதுல நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் செகண்ட் ஹேண்ட் தான் இப்போ இதுவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கினது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லடாக் ட்ரிப் ப்ரிப்ரேஷனு அப்புறம் அது இதுன்னு பண்ணிருந்தேன். வந்துட்டு ப்ராப்பராக அதை வந்து காமிக்க முடியல. பட் இன்ஸ்டாவில் வந்து கிளியராக பார்த்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு போன ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருப்பேன், ஒரு சாங் போட்டு அப்படி சும்மா போட்டிருப்பேன். கார் வாங்கினது ஜஸ்ட் ஸ்டோரி போட்டு போட்டிருந்தேன். பட் இந்த ஏதாச்சும் யாராச்சும் கெஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு, பட் யாருமே பண்ணல அந்த அளவுக்கு. சும்மா ஃப்ரீயாக தான் ஏதோ ஸ்டோரி அப்படி விட்டாங்க. ஸோ அப்படி வந்து யாரும் வந்து கரெக்டாக வந்து வாங்கிட்டானா அப்படின்றது தெரியல. அதனால் நானுமே பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் விட்டதோட சரி, கரெக்டாக 35 நாள் ட்ரிப் முடிச்சு இப்போ தான் வந்து கார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாருமே எடுக்கலை. ஏன்னா நான் வந்து ஒரு அரைக்குறை டிரைவர், என் தம்பி வந்து சுத்தமாக தெரியாது, 0% இருக்கேன். அதனால் அவரும் எடுக்கலை. இனிமேல் தான் வந்து அவன் கற்றுக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஓட்டுவேன். ஸோ இனி நான் தான் ஓட்ட போகிறேன். அந்த இடத்துல விட்டது இப்படியே இருக்குது. ஸோ வந்து ட்ரிப் முடிச்ச அப்புறமா கண்டிப்பாக வந்து ரிவீல் பண்ணணும் என்ன கார் அப்படின்ட்டு காமிக்கணுன்ட்டு தான் ஆர்வமாக இருந்தேன். இன்னொன்று யோசிக்கலாம், நீங்கள் வந்து ட்ரிப்பு போகும்போது எப்படி செயின் வச்சு தானே ட்ரிப் போனால் எப்படி கார் எடுத்தான் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிப்பீங்க. கார் வந்து ஆக்சுவலாக லோன் தான் போட்டிருக்கு. அந்த செயின் வச்ச அமௌண்ட்லேயே கொஞ்சம் அமௌண்ட் இதுக்கு தான் 35 ஆச்சு. ஏன்னா லோன் வந்து நாங்கள் வந்து ஒரு 5.5 lakhs எதிர்பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா குறைச்சி அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து கடைசி ஒரு 4 lakhs தான் லோன் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொஞ்சம் நாங்களே கொஞ்சம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. தம்பி பேர்லாம் லோன் போட்டுருக்கு. பட் 2 பேர் கட்டுற மாதிரி, நானும் பாதி கட்டுற மாதிரி, தம்பியும் பாதி கட்டுற மாதிரி தான் வந்து லோன் போட்டு எடுத்தோம். அந்த லோன் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடுறதுக்கு எத்தனை பேங்க் இருக்கிற பேங்க் மொத்தமே வந்து அப்ளை பண்ணியிருப்போம். லாஸ்ட்டாக ஏதோ ஒரு புண்ணியம் வந்து கொடுத்துட்டான். அதுமாதிரி நான் காரோட ப்ரைஸ் நான் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எதுக்காக சொல்ல மாட்டேன்னா, சீப் ப்ரைஸாக ஜாஸ்தி ப்ரைஸ் அப்படின்றது கிடையாது. ரீசன் வந்து என்னென்னா, நான் வந்து வாங்கினதே வந்துட்டு ஒரு ஹை ரேட் கொடுத்துட்டணும் அப்படின்னு ஒரு ஃபீலில் நான் இருக்கேன். சப்போஸ் நீங்களும் கமெண்ட்டில் வந்து ப்ரோ இந்த காருக்கு எதுக்கு ப்ரோ இவ்வளோ ரேட் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அப்புறம் இருக்கிற புண்பட்ட நெஞ்சு வந்துட்டு கொஞ்சம் கூட புண்பட்டுரும். அதனால தான் நான் வந்து ரேட் சொல்லலை. முடிஞ்சால் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் ரேட்டை வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் வேணா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து காருக்குள்ளே போயிட்டு பேசலாம். பேசுகிறேன் எப்படா பேசுகிறேன், நான் ஸ்பீடை பார்த்தாட பேசுகிறேன். அது ஏன் ஸ்டாப் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். அப்படியே பேசுங்கிறா. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே வேணா வாய்ஸ் வர அப்புறம் கொடுத்துருங்க. இல்லை என்ன சொல்லணும் வந்துட்டேன். ஓகே, கார் வந்து மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 2017 மாடல். கொஞ்சம் ஓல்டு தான். ப்ரைஸ் வந்து வேணால் குத்துமதிப்பாக சொல்கிறேன், 5 to 6 lakhs அந்த ரேஞ்சில் கொடுத்தேன். ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன். இதுவே நீங்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவீங்க எடுத்து. ஏன்னா கிலோமீட்டர் வந்து ஒரு 12,000 தான் ஓடிச்சு, ஜாஸ்தி ஓடலை. அந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு, ஏன்னா புது டயர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. ஸோ அந்த ரீசனாக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த்து. ஏன்னா வந்து ரொம்ப டேமேஜஸ் இல்லை, இந்த ரோட்டில் போய் அப்படி வரல, ரொம்ப டேமேஜ் ஸ்க்ராச்சஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்த ரீசன் அவ்வளோதான். நான் கேமரா பார்க்க மாட்டேன், ஏன்னா வந்து எல்போ டிரைவர். அதனால் வந்து கொஞ்சம் ரோடை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நல்லா அப்படி இந்த இன்னும் இதான் ஸ்டிக்கர் ஒட்டணும், அந்த எல்போ ஸ்டிக்கர்லாம். அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டேன்னா நம்ம இதை வச்சு ஆஃப் ரோட் பண்ணோம். என்ன பண்ணுறீங்க? ஆஃப் ரோட் எப்படி டாடா. ஸோ வண்டி வாங்கினா பார்த்தீங்கன்னா சொன்னால 1 மாதமாக வந்து வாங்கி விட்டது. வாட்டர் வாஷும் பண்ணல, பூஜையும் பண்ணலையா. ஸோ வந்து இப்போ வந்து வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ண போயிட்டுருக்கோம்.
தலைவரே நான் ஹெல்ப் போட்டு கொஞ்சம் ஒதுங்கி போங்க. ஸோ பெட்ரோல் போட்டுறா ஸ்டாப் பண்ணோம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா சொன்னல 1 மாதம் ஆச்சுது வண்டி வந்து எடுத்து இது ஒரு வாட்டர் வாஷ் பண்ணல, பூஜை பண்ணல. ஸோ போயிட்டு சூப்பராக வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணணும், அப்புறமா போயிட்டு ஒரு பூஜையை போடணும். வண்டியை வாங்கி 1.5 மாதம் கழிச்சு வந்து பார்த்தா பூஜை போடுறாலும் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஓகே, அப்படியே டேரெக்டாக நம்ம வாட்டர் வாஷில் சினிமாட்டி ஷார்ட்டோட பார்க்கலாம். காரோட அவுட்டர் பார்க்க போகிறீங்க, வெயிட் அண்ட் சி. ஆமாம் ரைட்டு, கார் என்ட்ரி வச்சு கண்டுபிடிச்சிங்களா என்ன கார் அப்படின்றது பிடிச்சிருப்பீங்க. ஓகே, அவுட்டரில் பார்க்கலாம். பாய். வாட்டர் முடிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டு ஓட்டு வந்தாச்சு. ஸோ எதுக்காக இந்த வீடியோனா எப்படினாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம வந்து கார் லாக் பண்ணும்போது ஏது ப்ரோ கார் என்ன போய் கேட்பீங்களா. ஸோ அதுக்காக நம்ம வாங்கியாச்சு அப்படின்றது வந்து ஒரு vlog-ஆ வந்து ஒரு பதிவிட்டுரும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இனிமேல் கார் லாகும் சூன் வந்து நம்ம அப்பப்போ ஃபேமிலி ட்ரிப் போகும்போது கார் லாக் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.